முன்னாடி பல்லு இல்லை முன்னாடி பல்லு அடிபட்டுருச்சு அப்படின்னா அதை என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். பெரும்பாலும் முன்னாடி என்ன அப்படின்னா, முன்னாடி பல்லு இல்லைன்னா இமிடியேட்டாக பல்லை ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கழட்டி மாற்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எப்போ அப்படின்னா பக்கத்தில் பல்லு சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படின்னா. இதே பக்கத்தில் பல்லு சப்போர்ட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பல்லை சப்போர்ட் எடுத்து பண்ணாங்க. பட் அதோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வருமானா வர்றது கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா இம்ப்ளான்ட் போட்டு முன்னாடி பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்படி இம்ப்ளான்ட் போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுல இமிடியேட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதுவும் பல்லு உடஞ்சு உள்ளே இருக்கிற பல்லை எடுத்துட்டு உடனே இம்ப்ளான்ட் போட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா இன்னமும் ஹைலி சேலஞ்சான விஷயம். பட் என்ன அதை ப்ரிசைஸாக பண்ணுறப்ப என்னன்னா இமீடியட்டாக டெம்பரவரியாக நம்மளால் பல்லு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொடுக்குற பல்லுமே எக்ஸாக்டாக நம்ம நேச்சுரல் டூத் மாதிரி இருக்கும். இதோடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் எந்த பல்லையுமே அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ எந்த இடத்துலையும் அந்த இடத்துல மட்டுமே இம்ப்ளான்ட் போட்டு அதுக்கு மட்டுமே பல்லு வைக்கிறதுனால நம்ம நேச்சுரல் டூத் டேமேஜ் ஆகாது. இப்படி வைக்கிற பல்லுமே டில் த எண்ட் ரொம்ப வருஷத்துக்கு எந்த தொந்தரவுமே முடிஞ்ச வரை கடைசி காலம் வரைக்கும் அது அப்படியே வரும். அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி பல்லை சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ கழட்டி மாற்ற பல்லுனால வர்ற தொந்தரவோ இல்லை ஃபிக்ஸடாக எஃபிடின்னு சொல்லுவோம் பிரிட்ஜுன்னு அதை மாதிரி பண்ணுறதுனால வர்ற தொந்தரவு அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இம்ப்ளான்ட்ல ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதுவும் நம்ம இமீடியட்டாகவுமே லைஃப் டைமும் வரும் அப்படின்ற பட்சத்தில் இதை மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.